பாக்குறீங்க. 3 திருக்குறளை படித்தோம் இல்லையா? நிறைய பேர் வந்து சரியான பதில்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி மாணவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, ஒன்றொன்றாக நம்ம பாத்துருவோம் சரியா? என்னென்ன வந்து திருக்குறளை வந்து நம்ம பார்த்தோம் என்பதை வந்து நம்ம பாத்துருவோம் சரியா? முதல்ல கற்றதனாலாய பயனின்கோள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். அடுத்தது துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அடுத்தது 4வது அன்று அறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுகால் போன்றா துணை. 5வது பாத்தீங்கன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அடுத்தது 6வது பாத்தீங்கன்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் போல் என்னும் சொல். அடுத்தது 7வது பாத்தீங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. 8வது பாத்தீங்கன்னா என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செந்நன்றி கொன்ற மகற்கு. 9வது தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. அடுத்தது பாத்தீங்கன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 11வது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்தது அகழ்வாரை தாங்கும் இளம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அடுத்தது பாத்தீங்கன்னா இறுதியாக பொறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. சரியா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்ற வாரம் படித்த திருக்குறள்கள். சரியா மாணவர்களே? சரி, வணக்கம் வணக்கம் மாணவர்களே. இப்ப யாரெல்லாம் வந்து கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். ஓகே, இப்ப வந்து நம்ம சென்ற வாரம் நடந்த வகுப்புல வந்து நம்ம கற்றுக்கொண்ட திருக்குறள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரியா? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் மேலும் 15 திருக்குறள்கள் அதனுடைய பொருள்களோடு சேர்ந்து நான் வைத்திருக்கேன். சரியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? கிளாஸ் போலாமா? காமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் ஓகேனா காமெண்ட் பண்ணுங்க மாணவர்களே. ஓகேன்னு காமெண்ட் பண்ணுங்க. சரியா மாணவர்களே? ஓகே நீங்க போட்டுட்டீங்கன்னா நம்ம வகுப்புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, நிறைய பேர் வந்து ஓகே சொல்லிருக்கீங்க. எல்லாரும் ஓகே சொல்லிருங்க. நம்ம வந்து கிளாஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ. ஓகே, இந்த திருக்குறள் வகுப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம் எல்லா மாணவர்களுக்கும் நன்றி. ஓகே, இந்த வாரம் நம்ம வந்து கத்துக்க போற திருக்குறள்கள் வந்து நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். சரியா மாணவர்களே? ஓகே சரி, 1வது ஓகே மாணவர்களே, 1வது குறள், அதாவது இன்றைய நாளில் 1வது குறள் பாத்தீங்கன்னா அதிகாரம் 43 அறிவுடைமை. குறள் பாத்தீங்கன்னா 426. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். பாருங்க மாணவர்களே, ரிப்பீட் பண்றேன். எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. சரியா? பொருள் பாருங்க. உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். அதாவது உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு இயங்குகின்றதோ நடக்கின்றதோ அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் வந்து நடந்துகிட்டோம்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் என்பதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துது. சரியா? விளங்குதா மாணவர்களே? விளங்குதா? அடுத்தது போலாமா? அடுத்த குறள் போலாமா? ஓகே ஓகே சரி,
ஓகே, நம்ம வந்து பார்த்துட்டு கடைசியா வந்து ஆசிரியர் மறுபடியும் ரிப்பீட் பண்றோம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, மறுபடியும் கண்டிப்பா வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். சரியா? நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ட பிறகு கடைசியா ஒரு முறை வந்து ஆசிரியர் உங்களுக்காக திருக்குறளுக்கு வந்து மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணுவேன். சரியா? ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது ஓகே பாருங்க. அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். குறள் பாத்தீங்கன்னா 108. ஓகே, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொருள் பாருங்க, நமக்கு ஒருவர் செய்த உதவியை நாம் மறக்க கூடாது, அதுவே அறம். ஆனால் ஒருவர் நமக்கு செய்த தீங்கினை அதை அக்கணமே மறப்பது நல்லது, அதுவே சிறந்த குணம். அதாவது பாருங்க மாணவர்களே, நம்ம வந்து ஒருவர் நமக்கு வந்து உதவி செய்திருந்தாங்கன்னா அந்த உதவியை வந்து நம்ம மறக்க கூடாது. அந்த உதவி வந்து சின்னதா இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி, அந்த உதவியை வந்து நம்ம எப்போதும் மறக்க கூடாது. அதுவே அந்த அவங்க வந்து நமக்கு தீங்கினை வந்து விளைவித்திருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த கணமே மறந்துட்டு அதை நம்ம மனசுல வச்சுக்காம அதுல இருந்து விலகி போயிடணும். அதுதான் வந்து சிறந்த குணம் என்று இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சரியா? ஓகேவா மாணவர்களே? இந்த குறள் விளங்குதா? ஓகே, தெரியுதா? ஸ்லைட் உங்களுக்கு தெரியுதா? தெளிவா தெரியுதா? பேசுறது கேக்குதா? தெளிவா விளங்குதா? ஓகே, ஓகே, பேசுறது சரியா விளங்கலனா சொல்லுங்க. ஸ்லைட் தெரியுதா? தெளிவா தெரியுதா? ஓகே, நிறைய பேர் நோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்கிரீன் யா ஓகே. இப்ப சரியா மாணவர்களே? இப்ப பார்க்க முடியுதா? ஓகே, கேன் சீயா? ஓகே, அடுத்தது போலாமா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் மூன்றாவது குறள் பார்ப்போம். ஓகே, குறள் பாத்தீங்கன்னா அதிகாரம் 40 கல்வி. குறள் பாத்தீங்கன்னா 400வது குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றவை எவை? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றவை எவை? பொருள் பார்ப்போம் மாணவர்களே. கல்வியே அழிவு இல்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல. பாத்தீங்கன்னா இந்த குறள் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, கல்வி செல்வம் வந்து சிறப்பான செல்வம், அதுவே வந்து அழியாத செல்வம் என்று இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துது. ஆக மாணவர்களே, கல்வியை நாம் சிறப்பாக கற்று அதன் பயனை பெற வேண்டும். சரியா மாணவர்களே? இந்த குறள் விளங்குதா? இந்த குறள் வந்து இதோட பொருள் பாத்தீங்கன்னா, கல்வி செல்வம் வந்து அழியா செல்வம் என்பதுதான் வந்து இந்த குறளோட விளக்கம். சரியா? விளங்கிக் கொள்ள முடியுதா மாணவர்களே? ஓகே, நீங்க வந்து புத்தகம் வைத்திருந்தீங்கன்னா புத்தகத்துல வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த குறிப்பு சொல் வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். ஓகே, இந்த குறள் வந்து இந்த கீவேர்ட் சொல்லுது, சோ அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களால புரிந்து கொள்ள முடியும். சரியா மாணவர்களே? ஓகே, வணக்கம் மாணவர்களே. யாரெல்லாம் வந்து இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்களோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு 8 to 9 வரை நடைபெறுகின்றது.
ஆக மாணவர்களே தவறாமல் கலந்து கொண்டு இதன் பயனை பெற்றுக்கொள்ளுங்கள். சரியா மாணவர்களே? மறக்காம டேப் பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மாணவர்களே, அடுத்தது போலாமா? மூன்றாவது குறள் நம்ம பார்த்துட்டோம், விளங்கிருச்சா? அடுத்தது போலாமா? ஓகே ஓகே போடுங்க மாணவர்களே. ஓகே ஓகே, அடுத்தது பார்ப்போம். நான்காவது குறள் பார்ப்போம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த குறள் பாத்தீங்கன்னா அதிகாரம் 42 கேள்வி. குறள் பாத்தீங்கன்னா 411. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பொருள் பாருங்க, செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். மீண்டும் சொல்றேன் ஆசிரியர், மீண்டும் சொல்றேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பொருள் பார்ப்போம். செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். பாத்தீங்கன்னா நம்ம செவி வழி கேட்கப்படும் அறிவுரைகளும் சரி, நல்ல சொற்களும் சரி, நல்ல விஷயங்களும் சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப போற்றத்தக்க ஒன்றாக இருக்கும். ஆக நம்ம செவி வழி கற்கும் கல்வியானது பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பானது. ஆக செவி வழி நல்ல விஷயங்களையும் அறிவுரைகளையும் கேட்கும் போது அச்செல்வம் வந்து ஒரு மிக சிறப்பான செல்வமாக கருதப்படுகின்றது. அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. மாணவர்களே, சரியா மாணவர்களே? விளங்கி கொள்ள முடியுதா? நம்ம வந்து இது வரைக்கும் 4 குறள்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? 4 திருக்குறள்கள் வந்து பார்த்துட்டோம் இல்லையா? உங்களுக்கு இந்த 4 திருக்குறள்கள்ல வந்து எந்த திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த நம்ம வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ணணும், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், எந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு வந்து தூண்டியது? சொல்லுங்க மாணவர்களே, காமெண்ட் பண்ணுங்க. அந்த திருக்குறள் வந்து காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இரண்டாவது, மூன்றாவது. ஓகே, 2, 3 வந்து நிறைய பேர் சொல்றீங்க. நல்லது. நம்ம வந்து நன்றியை மறக்க கூடாது. கல்வி முக்கியம், செவி வழி கிடைக்க பெறும் அறிவும் நமக்கு முக்கியம். சரியா? நன்று. ஓகே ஓகே மாணவர்களே, மிக சிறப்பு. ஓகே மாணவர்களே, இப்ப யாரெல்லாம் வந்து வகுப்புல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்களோ உங்க அனைவருக்கும் வணக்கம். ஓகே மாணவர்களே, அடுத்தது போலாமா? ஓகே, மிக்க நன்று மாணவர்களே, மிக்க நன்று. விளங்கிக் கொள்ள முடிந்ததில்ல? இது வரைக்கும் விளங்கிக் கொள்ள முடிந்ததில்ல? திருக்குறள்கள் வந்து விளங்கிருச்சுல்ல? அதனுடைய பொருள் வந்து உங்களுக்கு விளங்கிருச்சுல்ல? ஓகே, அடுத்தது போலாமா? மிக்க நன்று மாணவர்களே, அடுத்தது போலாமா? ஓகே ஓகே, அடுத்த குறள் பார்ப்போம். அடுத்தது பாருங்க 5வது. ஓகே, 5வது. நெக்ஸ்ட். ஓகே மாணவர்களே, யாரெல்லாம் வந்து இப்ப லைஃப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ உங்க அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு 8 to 9 வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக மாணவர்களே, தவறாமல் கலந்து கொண்டு இந்த திருக்குறள் வகுப்பில் உங்கள் பயனை பெற்றுக் கொள்ளுங்கள். சரியா? வணக்கம். ஓகே, அடுத்த குறள். ஓகே, இந்த குறள் பார்ப்போம். அதிகாரம் பாத்தீங்கன்னா 43 அறிவுடைமை. குறள் பாத்தீங்கன்னா 430. ஓகே, அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் இன்னுடையர் எனும் இலார். ஏ பாருங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் எனும் இலார். பொருள் பார்ப்போம். அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமை இல்லை. அறிவு உள்ளவர்களுக்கு
வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அறிவுள்ளவர்கள் வந்து பிழைத்துக் கொள்வார்கள். அதாவது நம்ம வந்து அறிவுடன் செயல்பட்டோம் என்றால் அந்த காரியம் வந்து சிறப்பானதாக இருக்கும். ஆக அறிவுடையவர்களை எங்கும் வந்து சிறப்பாக போற்றுவார்கள், மதிப்பார்கள். அதுவே வந்து பாத்தீங்கன்னா அறிவு அறிவு உள்ளவர்களுக்கு வந்து எது இல்லைனாலும் அது பெருசா இருக்காது. ஆனா அறிவு இல்லாதவர்களுக்கு எது இருந்தாலும் அது பெருமையா இருக்காது. ஆக நம்ம வந்து அறிவுடன் இருக்க வேண்டும். சரியா மாணவர்களே? நாம் அறிவை பெருக்கிக் கொள்ள நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? புரியுதா மாணவர்களே? இந்த குறள் விளங்குதா? இந்த குறள் விளங்குதா மாணவர்களே? ஓகே. இப்ப வகுப்பில் ஜாயின் பண்ணியிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, மீண்டும் நான் ஒரு முறை சொல்றேன். ஓகே, பாருங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையர் எனும் இலார். ஓகே, இந்த பொருள் பாத்தீங்கன்னா அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமை இல்லை. அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அதாவது அறிவா இருக்கிறவங்க வந்து எங்க போனாலும் போற்றப்படுவார்கள். அவங்க கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அறிவு இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க வந்து பிழைத்துக் கொள்வாங்க. அதுவே வந்து அறிவு இல்ல ஆனா எல்லாமே இருக்கு அப்படின்னா அது வந்து சிறப்பானதா இருக்காது. அதுதான் இந்த குறளுடைய வந்து பொருள். சரியா? விளங்கி கொள்ள முடியுதா மாணவர்களே? ஓகே, எல்லாம் ஓகே போடுறீங்க. ஓகேனா ஓகே போட்டுருங்க மாணவர்களே. சரியா விளங்குதுன்னா ஓகே போட்டுருங்க. அடுத்தது நம்ம போலாம். ஓகே, விளங்குதா? ஓகே ஓகே மாணவர்களே. ஓகே, நன்று. ஓகே, நிறைய பேர் வந்து ஓகே போட்டுட்டீங்க. அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்த திருக்குறள் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது பார்ப்போம் மாணவர்களே. பாத்தீங்கன்னா அதிகாரம் 47 தெரிந்து செயல் வகை. குறள் பாத்தீங்கன்னா 467. சரியா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. மீண்டும் சொல்றேன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பொருள் பாத்தீங்கன்னா செய்யத்தக்க ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வழிவகைகளை ஆராய்ந்து தொடங்குக. தொடங்கிய பின்னர் எண்ணுவோம் என்பது குற்றமாம். அதாவது மாணவர்களே, ஒரு செயலை வந்து செய்வதற்கு முன்பே செய்யத்தக்க ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வழிவகைகளை ஆராய்ந்த பிறகுதான் வந்து நம்ம அந்த ஒரு செயலை வந்து செய்ய வேண்டும். திட்டமிட்ட பிறகுதான் வந்து செயலை வந்து கால் எடுத்து வைக்கணும். திட்டமிடாம நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் வந்து சிறப்பாக முடிவடையாது. சரியா? ஆக நாம வந்து ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா அந்த செயலுக்கான திட்டங்களை நன்கு வழிவகுத்து பின்னரே வந்து அந்த செயலை வந்து நம்ம கால் எடுத்து வைக்க வேண்டும். சரியா மாணவர்களே? இதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்து பொருள் விளக்கம். சரியா? பாருங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. செய்யத்தக்க ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வழிவகைகளை ஆராய்ந்து தொடங்குக. தொடங்கிய பின்னர் எண்ணுவோம் என்பது குற்றமாம். நம்ம வந்து செயலை செய்வதற்கு முன்பே யோசிக்க வேண்டும். நம்ம அந்த செயல இறங்கிட்ட பிறகு யோசிக்க கூடாது. சரியா? அதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துது. சரியா? விளங்கி கொள்ள முடியுதா? இப்ப ஆசிரியர் வந்து ரிப்பீட் பண்ணிட்டேன். விளங்கி கொள்ள முடியுதா? ஓகே ஓகேனா எல்லாம் ஓகே போடுங்க. அடுத்த குறள் நம்ம போலாம். ஓகே, விளங்குதா மாணவர்களே? ஓகே, இந்த குறள் பாத்தீங்கன்னா அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதல். குறள் பாத்தீங்கன்னா 504. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். பொருள் பாத்தீங்கன்னா ஒருவரின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து
அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். பாருங்க, மீண்டும் ரிப்பீட் பண்றேன், குறளை வந்து ரிப்பீட் பண்ற ஆசிரியர். ஓகே. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். பொருள் பாருங்க, ஒருவரின் குணங்களையும் அவரது குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து அவற்றில் மிகுதியாக இருப்பவை எவை என்பதை தெரிந்து அதன் பிறகு அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். இதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. பாத்தீங்கன்னா மாணவர்களே, ஒருவரின் நல்ல கெட்ட குணங்களை நன்கு ஆராய்ந்த பிறகுதான் வந்து அவரை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும். நம்ம வந்து டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்றோம் இல்லையா? ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல கெட்ட குணங்களை நன்கு ஆராய்ந்த பிறகுதான் வந்து அவரை பற்றி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்து நம்ம வரணும். இதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? விளங்குதா? இந்த குறள் விளங்குதா? வணக்கம் வணக்கம் மாணவர்களே. வகுப்பிற்கு இப்ப ஜாயின் பண்ணியிருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, மறக்காம ஸ்கிரீனை டேப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்களா அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லி லிங்க் அனுப்பி விடுங்க. சரியா? ஓகே, நம்ம வந்து 100K லைக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். சரியா? உங்களால முடியும் மாணவர்களே. 9.4. ஓகே, 95.3 தான் இருக்கு. சோ இன்னும் 100K லைக்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா? சோ இன்னும் லைக் பண்ணுவீங்க நம்ம நம்புறோம். ஓகே, எல்லாருக்கும் இந்த குறள் விளங்குதா? அடுத்தது போலாமா? ஓகே, நன்றி மாணவர்களே. அடுத்தது போலாமா? ஸ்கிரீனை வந்து டேப் பண்ணுங்க, லைக் வந்துரும். சரியா? ஓகே, போலாம். ஓகே, அடுத்த குறள் பார்ப்போம் மாணவர்களே. அடுத்தது ஓகே, அடுத்த குறள் பாருங்க. அதிகாரம் 62 ஆள் வினை உடைமை. குறள் பாத்தீங்கன்னா 616. பாருங்க, முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். பொருள் பாத்தீங்கன்னா, முயற்சியுடைமை செல்வத்தை உண்டாக்கும், முயற்சியின்மை வறுமையில் ஆழ்த்திவிடும். ரிப்பீட் பண்ற குறளை வந்து ரிப்பீட் பண்றேன். முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். பொருள் பாத்தீங்கன்னா, முயற்சியுடைமை செல்வத்தை உண்டாக்கும், முயற்சி இன்மை வறுமையில் ஆழ்த்திவிடும். பாத்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம ஒரு காரியத்தை முயற்சியோடு நம்ம வந்து அந்த முற்பட்டு நம்ம செய்தோம்னா அது வந்து நமக்கு கை கொடுக்கும். நம்ம வந்து ஒரு காரியத்தை விடாமுயற்சியோட ஒண்ணு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கு வந்து நம்ம முயற்சியை போட்டோம்னா அது கண்டிப்பா வெற்றியை வந்து கொடுக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் நான் ஒரு நல்ல விஷயம் நான் செய்யறேன், அதுக்கு நான் என்னோட உழைப்பை போடுறேன், என்னோட முயற்சியை நான் போடுறேன் அப்படின்னும் போது அந்த முயற்சி வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும். அதுவே முயற்சி செய்யாம நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து எப்படி முன்னேற்றம் கிடைக்காது இல்லையா? இப்ப மாணவர்கள் நீங்க எடுத்துக்கங்க, படிக்கிறீங்க இல்லையா? நம்ம முயற்சி போட்டு படிக்கும் போதுதான் அந்த நம்ம வந்து முன்னேற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். அதுவே படிக்கிறதுல நம்ம வந்து முயற்சி போடல, முயற்சி நான் வந்து செய்யல அப்படின்னா நமக்கு வந்து எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் இல்லையா? ஆக முயற்சி செய்தால் மட்டுமே நமக்கு வெற்றி கிடைக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, முயற்சி செய்தால் மட்டுமே நமக்கு வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும். சரியா? விளங்குதா மாணவர்களே? இந்த குறள் விளங்குதா? ஓகே, சரினா ஓகே போட்டுருங்க மாணவர்களே. ஓகே, நன்று. நிறைய பேர் வந்து ஓகே போட்டுட்டீங்க, விளங்கி கொள்ள முடியுது. ஓகே மாணவர்களே, கிளாஸ் பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் வந்து நடக்கும். சரியா மாணவர்களே? ஓகே, அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்த குறள். ஓகே, அடுத்த குறள் பாருங்க. அதிகாரம் 67 வினை திட்பம். குறள் பாத்தீங்கன்னா 666. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். மாணவர்களே, இது பாத்தீங்கன்னா மேல வந்து 4 வரணும், கீழே 3 தான். சரியா? மீண்டும் வந்து ரிப்பீட் பண்றேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின். பொருள் பார்ப்போம். எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால்
அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். மீண்டும் சொல்றேன் பாருங்க. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறேன். பொருள், எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். அதாவது ஒரு செயல்ல அவரோட எண்ணம் நிலைத்திருந்தால், அவர் உறுதியாக இருந்தால், மன உறுதியோடு இருந்தால் அந்த காரியம் வெற்றி அடையும். அதுவே ஒரு உறுதியா இல்ல, அந்த செயல் செய்யும் போது அந்த எண்ணத்துல அவர் உறுதியா இல்ல அப்படின்னா அந்த செயல்ல வெற்றி அடைய முடியாது. ஆக நம்ம ஒரு எண்ணம், ஒரு நல்ல எண்ணம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு உறுதியான மனநிலை கண்டிப்பாக நமக்கு வேண்டும் மாணவர்களே. ஆக பாருங்க, பொருள் மீண்டும் சொல்றேன். எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதியுடையவராக இருக்க பெற்றால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர். ஆக நம்ம தான் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதுல உறுதியான எண்ணத்தை கொண்டிருக்க வேண்டும். சரியா? ஓகேவா மாணவர்களே? விளங்குதா? விளங்கிக் கொள்ள முடியுதா? இந்த குறள் விளங்குதா? குறள் பாருங்க, 666. இந்த குறள் 666. விளங்குதா மாணவர்களே? ஓகேயா? அடுத்தது போலாமா? ஓகே, அடுத்தது போலாம். ஓகே, பாத்தீங்கன்னா அதிகாரம் 68 வினை செயல் வகை. குறள் பாத்தீங்கன்னா 677. சரியா மாணவர்களே? செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். மீண்டும் சொல்றேன். செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். இதுதான் குறள். இந்த குறளுடைய பொருள் பாத்தீங்கன்னா, ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, குறள் பாருங்க. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதாவது ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதை உள்ளுணர்ந்து அறிந்தவனின் எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது என்னன்னா, இப்ப ஒரு செயலை செய்தவங்க இருப்பாங்க, அனுபவம் பெற்றவங்க இருப்பாங்க கண்டிப்பா. ஆக அப்ப அந்த அனுபவம் பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேந்து நிறைய அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு நாமும் அந்த காரியத்தை செய்தோம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துது. ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாக அந்த செயலை செய்தவங்க இருப்பாங்க, அனுபவம் பெற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா. ஆக அந்த அனுபவம் பெற்றவங்கள்ட்ட நம்ம அறிவுரைகளையும் அவங்க திட்டமிட்ட செயல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை நம்ம செய்தோம் என்றால் அந்த செயல் சிறப்பானதாக இருக்கும். அதுதான் இந்த குறள் நமக்கு உணர்த்துகின்றது. சரியா? விளங்குதா மாணவர்களே? ஓகேனா ஓகே போட்டுருங்க. குறள் விளங்குதா? ஓகே ஓகே, இந்த குறள் விளங்குதா? இந்த குறள் என்ன சொல்லுது சொல்லுங்க பாப்போம் மாணவர்களே. இந்த குறள் என்னத்த விளக்குது? ஒரு குறிப்பு சொல்லுங்க. இது இந்த குறள் இதுதான் நமக்கு சொல்லுது அப்படின்றது உங்களுக்கு விளங்கிருச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இந்த குறள் இதை உணர்த்துது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மாணவர்களே, நான் பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க மாணவர்களே, இந்த குறள் என்ன உணர்த்துது நமக்கு? உஷா, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓகே, சரியான பதில் இன்னும் நான் பார்க்கல. ஓகே, செயல் என்ன செயல் எப்படி இருக்கணும்? ஓகே,
அனுபவம் இருப்பவரை பற்றி குறிக்கின்றது. ஓகே, அதாவது மாணவர்களே இந்த குறள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் பெற்றவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து விஷயங்களை பெற்றுக்கொண்டு நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே அவங்க அனுபவம் பெற்றிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ள முடியுமோ அதை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம வந்து அதன் பின்னர் நம்ம திட்டமிட்டு ஒரு காரியத்தில் வந்து இறங்க வேண்டும். அதுதான் வந்து இந்த குறள் சொல்லுது. சரியா? ஓகேவா? அடுத்தது போலாமா? விளங்குதா? ஓகே, நிறைய பதில் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நன்றி மாணவர்களே. ஆனா வந்து இந்த குறளோட பொருள் வந்து உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது போலாம். ஓகே, நன்றி மாணவர்களே, மிக சிறப்பு. அடுத்தது போலாம். ஓகே, அடுத்த குறள் அதிகாரம் பாத்தீங்கன்னா அதிகாரம் 79 நட்பு. குறள் பாத்தீங்கன்னா 786. குறள் முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. பொருள் பாத்தீங்கன்னா இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளம் அல்ல, இதயமாற நேசிப்பதே உண்மையான நட்பாகும். அதாவது முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசுறது மட்டும் நட்பு கிடையாது இல்லையா, நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கூட இருந்து நமக்காக இருக்கணும், அதுதான் வந்து உண்மையான நட்பு இல்லையா. முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசிட்டு அதுக்கு பிறகு வந்து நட்பு இல்லைன்னா அது வந்து உண்மையான நட்பு கிடையாது. சரியா? எந்த நம்மளுக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ரெண்டு வேளையிலயும் நம்ம கூட இருக்காங்க இல்லையா, அதுதான் உண்மையான நட்பு. முகத்துக்கு முன்னாடி மட்டும் சிரிச்சு பேசிட்டா மட்டும் நட்பாகிற முடியாது. சரியா? பாருங்க, மீண்டும் ரிப்பீட் பண்றேன். முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. பொருள் இன்முகம் காட்டுவது மட்டும் நட்புக்கு அடையாளம் அல்ல, இதயமாற நேசிப்பதே உண்மையான நட்பாகும். உண்மையா நேசிக்கிறது தான் வந்து உண்மையான நட்பு. முகத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம சந்தோஷத்தை காட்டிட்டு அதுக்கு பிறகு இல்ல அப்படின்னா அது உண்மையான நட்பா இருக்க முடியாது இல்லையா. சரியா? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆக மாணவர்களே, நட்பை வந்து தேர்வு செய்வது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? மாணவர்கள் உங்க இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நண்பர்களை தேர்வு செய்வது வந்து ரொம்ப வந்து கவனமா தேர்வு செய்யணும். ஓகேவா மாணவர்களே? விளங்குதா? ஓகே, எல்லாரும் வந்து எல்லாரும் ஓகே சொல்லுங்க. அடுத்த குறள் போலாம். இந்த குறள் விளங்கிருச்சுன்னா ஓகே சொல்லுங்க, நம்ம அடுத்த குறள் போலாம். சரியா? ஓகே, நன்று, மிக்க நன்று. ஓகே, क्वेश्चंस இருந்தா நம்ம வந்து முடிச்சிட்ட பிறகு நீங்க क्वेश्चंस கேளுங்க, கண்டிப்பா நம்ம பதில் சொல்றோம். ஓகேவா? ஆசிரியர் வந்து கண்டிப்பா பதில் சொல்றேன். ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாமா? ஓகே போட்டுருங்க மாணவர்களே. அடுத்த குறள் நம்ம பார்க்கலாம். ஓகே, திருக்குறள் போட்டிக்கான கேள்விகளுக்கு கண்டிப்பா நம்ம பதில் சொல்றோம். ஓகேவா? இந்த கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பா உங்களுக்கான பதில் கண்டிப்பா வரும். ஓகேவா மாணவர்களே? ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட். ஓகே, அதிகாரம் பாத்தீங்கன்னா அதிகாரம் 100 பண்புடைமை. குறள் பாத்தீங்கன்னா 992 குறள். சரியா? பாருங்க, இந்த குறள் பாத்தீங்கன்னா அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை எனும் வழக்கு. அதாவது மீண்டும், அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை எனும் வழக்கு. பொருள் பாத்தீங்கன்னா அன்பும் நல்ல குடும்ப பண்பும் இணைந்ததே உண்மையான பண்புடைமை ஆகும். இந்த குறள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அன்பானவரும் ஒரு நல்ல குடும்பமும் வந்து அந்த நல்ல அன்பும் நல்ல பண்பும் நல்ல நிறைந்த குடும்பம் தான் வந்து ஒரு சிறப்பான ஒரு பண்புடைய குடும்பமாக ஒரு பண்புடையதாக வந்து கருதப்படுகின்றது. சரியா? அன்பும் நல்ல குடும்ப பண்பும் இணைந்ததே உண்மையான பண்புடைமை ஆகும். அதாவது அன்பும் நல்ல குடும்ப பின்னணியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு அன்பான ஒரு செயலுக்கு. சரியா? விளங்குதா மாணவர்களே?
விளங்குதா மாணவர்களே? குறள் விளங்குதா? அதாவது அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை எனும் வழக்கு. இதுவாது இந்த குறள் வந்து நமக்கு அன்பை வந்து விளக்குது. அன்பை வந்து விளக்குது. நம்ம வந்து அன்பா இருக்கிறதும் ஒரு நல்ல பண்பான குடும்பத்துல இருக்கிறதும் வந்து ஒரு அன்புடைமை என்பதை வந்து இந்த குறள் வந்து நமக்கு உணர்த்துது. சரியா? விளங்குதா மாணவர்களே? ஓகே ஓகே, மீண்டும் சொல்றேன் பாருங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை எனும் வழக்கு. பொருள் பாத்தீங்கன்னா அன்பும் நல்ல குடும்ப பின்னணியும் சேர்ந்ததே உண்மையான பண்புடைமையின் அடையாளம். இதுவே வந்து உண்மையான பண்புடைமைன்னு சொல்லப்படுது இந்த குறள்ல. சரிதா? சரியா மாணவர்களே? விளங்குதா? ஓகே ஓகே, எல்லாம் ஓகே போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த குறளுக்கு போலாம். வணக்கம் வணக்கம் மாணவர்களே, வணக்கம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஓகே, நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து 15 திருக்குறள்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கேள்விகள். நம்ம இன்றைக்கு படிச்சோம் இல்லையா? இன்றைக்கு படிச்ச 15 திருக்குறள்களோட சம்பந்தமான கேள்விகள் வந்து 5 கேள்விகள் வந்து ஆசிரியர் வந்து தயார் செய்து வச்சிருக்கேன். சரியா? அத வந்து நீங்க பதில் சொல்லணும். பார்க்கலாமா மாணவர்களே? ரெடியா இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ரெடினா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு கேள்வியா நம்ம பாத்திரலாம். சரியா? ஓகே மாணவர்களே, ஸ்கிரீனை டேப் பண்ணுங்க. ஓகே, இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு 8 to 9 வரை நடைபெறுகின்றது. ஆக மாணவர்களே, இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுடைய பயனை பெறுங்கள். சரியா? இந்த வகுப்பை பற்றிய தகவலை வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரியா மாணவர்களே? கேள்வி பதில் போலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடினா ரெடின்னு போட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து கேள்வி 1 போலாம். ஓகே, ரெடி போட்டுட்டீங்கன்னா நம்ம கேள்வி 1 போலாம். ஓகே, ஓகே, தெரியுதா? ஸ்லைட் தெரியுதா? படிக்க முடியுதா? உங்களால படிக்க முடியுதா மாணவர்களே? ஓகே ஓகே, கேள்வி 1. கொடுக்கப்பட்ட சொற்களுக்கு தொடர்புடைய திருக்குறளை தெரிவு செய்க. ஓகே, பாருங்க, இங்க வந்து குறிப்பு சொற்கள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பு சொற்களுக்கு ஏற்ற திருக்குறளை வந்து நீங்க தெரிவு செய்யணும். பாருங்க, உதவி, நன்றி, அறம், நல்ல குணம். இந்த குறிப்பு சொற்களுக்கு ஏற்ற திருக்குறள் என்ன மாணவர்களே? சரியா? பார்க்கலாமா? ஏபிசிடி வந்து ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ரெடியா? பார்க்கலாமா? நிறைய பேர் வந்து விடைய போட்டுட்டீங்க. ரொம்ப நன்றி, பார்க்கவே சிறப்பா இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னா பாருங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பி, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. சி பாத்தீங்கன்னா நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. டி, எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விட போட்டுட்டீங்க, நான் பாக்குறேன். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. விட வந்து சரியான விட வந்து கமெண்ட் பண்ணுங்க மாணவர்களே. சரியான விடை நல்லா கவனித்து விடை போட வேண்டும் மாணவர்களே. சில பேர் பாத்தீங்கன்னா தவறான பதில்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரியான பதில் பாருங்க, கீவேர்ட்ஸ் கொடுத்தாச்சு. உதவி, நன்றி, அறம், நல்ல குணம். ஓகே, சரியான விடை பாத்தீங்கன்னா சி, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதுதான் வந்து சரியான திருக்குறள். பாத்தீங்கன்னா அதனுடைய பொருள், நாம் எப்போதும் பிறர் செய்த நன்மைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் பிறர் செய்த தீமைகளை உடனே மறந்துவிட வேண்டும் என்பதே அறம். சரியா? இதுதான் வந்து இந்த குறள் வந்து நமக்கு
உணர்த்துகின்றது. சரியா மாணவர்களே? இந்த மாதிரி கேள்வி வந்தா இந்த மாதிரி தானே வந்து நீங்க சிறப்பா பதில் சொல்லணும். மிக்க நன்றி மாணவர்களே. நிறைய பேர் வந்து சரியான பதில வந்து சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. சரி, அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, மிக்க நன்றி மாணவர்களே. சிறப்பா முயற்சி பண்ணீங்க. மிக்க மிக்க நன்றி. ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அடுத்தது போலாமா? ஓகே ஓகே, அடுத்தது கேள்வி 2. கீழ்காணும் திருக்குறளில் கோடிடப்பட்டிருக்கும் சொல்லுக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுக்கு பட்டு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சோகாப்பர் இந்த சொல் வந்து கோடிடப்பட்டிருக்கின்றது. இந்த சொல்லுக்கான பொருள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். சரியா மாணவர்களே? பாருங்க. நெக்ஸ்ட். ஓகே, ஏ பாருங்க. காக்க வேண்டிய அனைத்தையும் காக்க முடியாவிட்டாலும் பி நாவையாவது காக்க வேண்டும், சி நாவை காக்க தவறினால், டி துன்பப்படுவார்கள். ஆக மாணவர்களே, ஓகே, சொல்லி முடிக்கதாண்டி நிறைய பேர் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, சரியான விடை என்ன மாணவர்களே? சரியான விடை நல்லா ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்க பதில் போடுங்க. சரியா? ஓகே, சரியான பதில் நான் பாக்குறேன். அதே சமயம் தவறான பதில்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். சரியான பதில் போடுங்க மாணவர்களே. பி வராது, கண்டிப்பா பி இல்ல மாணவர்களே. நாவையாவது காக்க வேண்டும் இல்ல. சோகாப்பர் என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, அந்த சொல்லுலே வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பு சொல் வந்துருச்சு. அப்படின்னா அதோட விடை என்னவா இருக்கும்? நிறைய பேர் வந்து சரியான பதில் சொல்றீங்க. விடை பாத்தீங்கன்னா டி துன்பப்படுவார்கள். சோகாப்பர், இந்த சோகம் இங்கே வந்துருச்சு இல்லையா? அப்படிதான் வந்து நம்ம விடைய வந்து யோசிச்சு நம்ம சொல்லணும். சரியா? விடை பாத்தீங்கன்னா டி துன்பப்படுவார்கள். சரியாக முயற்சி செய்து விடை சொல்லிய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. சரியா? நிறைய பேர் வந்து சரியா பதில் சொல்லிருக்கீங்க. தவறா பதில் சொல்லியிருந்தீங்கன்னா மாணவர்களே, ஏன் வந்து தவறா நான் சொல்லியிருக்கேன்றத நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு நீங்க பாருங்க. ஓகே, சி இல்ல, கண்டிப்பா சி இல்ல. நாவை காக்க தவறினால் இல்ல, துன்பப்படுவார்கள் என்பதுதான் வந்து சரியான பதில் மாணவர்களே. கேள்வி 3 போலாமா? ஓகேயா, போலாமா? கேள்வி 3. ஓகே, கேள்வி 3. கீழ்காணும் சூழலுக்கு ஏற்ற திருக்குறளை தெரிவு செய்க. பார்க்கலாமா மாணவர்களே? சூழல் பார்க்கலாம். ஓகே, ஓகே. ரூபனுக்கு சிறு வயது முதலே அவனது காதில் பிரச்சனைகள் இருந்தன. மருத்துவர் அவனுக்கு செவியில் சிறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார். ரூபனின் பெற்றோர் செவி வழி பெறும் அறிவு மிகவும் அவசியம் என்று எண்ணி சிகிச்சைக்கு உடனே ஒப்புக்கொண்டனர். மாணவர்களே, இந்த சூழல்லே வந்து குறிப்பு சொல் வந்து வந்துருச்சு. ஆக இந்த சூழலுக்கான திருக்குறள் என்னவா இருக்கும் மாணவர்களே? ஏபிசிடி பார்க்கலாமா? ஓகே, விட பார்ப்போம். ஏ பாருங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. பி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. சி பாத்தீங்கன்னா யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லுக்கு பட்டு. டி பாத்தீங்கன்னா செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல். ஓகே, சரியான பதில். ஓகே, ஆசிரியர் படிச்சுட்டு திரும்பதாகட்டும் நிறைய பேர் வந்து விட போட்டுட்டீங்க. சரியான பதில் நிறைய பேர் போட்டுட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி. இந்த சூழலுடைய குறிப்பு சொல் பாத்தீங்கன்னா செவி வழி பெறும் அறிவு. செவி
வழி பெறும் அறிவு, அதாவது நம் செவி வழி பெற்றுக்கொள்ளும் கல்வியானது, அறிவுரையானது வாழ்க்கைக்கு மிக மிக வழிகாட்டுதலாக இருக்கும். அதுதான் இந்த அதாவது விட பாத்தீங்கன்னா விடையே. மிக்க நன்று மாணவர்களே. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. சரியான பதில் பாத்தீங்கன்னா ஏ. பாருங்க குறள் பாருங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பதுதான் சரியான விடை. ஓகேயா? சிறப்பு மாணவர்களே. சிறப்பா பதில் சொன்ன மாணவர்கள் அனைவருக்கும் நன்று, மிக்க மகிழ்ச்சி. சரியா? அடுத்தது கேள்வி 4 போலாமா? போலாமா மாணவர்களே? நிறைய பேர் இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. விடை ஏ. நன்று மாணவர்களே, மிக்க நன்று. சிறப்பா பதில் சொல்லியிருக்கீங்க. ஓகே. கேள்வி 4. கீழ்காணும் திருக்குறளில் விடுபட்டிருக்கும் அடியினை தெரிவு செய்க. ஓகே. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் கோடு. அடுத்த வரி என்னவாக இருக்கும் மாணவர்களே? ஏபிசிடி ஆப்ஷன் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா ஆன்சர் பண்றதுக்கு? ஓகே. ஏ பாத்தீங்கன்னா எண்ணுவம் என்பது இழுக்கு. பி எண்ணுவம் என்பது எண்ணம். சி எண்ணுவம் எண்ணம் இழுக்கு. டி பாத்தீங்கன்னா முயற்சி என்பது இழுக்கு. ஓகே, விடை போடுங்க மாணவர்களே. இதற்கான விடை பார்ப்போம். ஓகே, சரியான பதிலுக்கு வெயிட் பண்றேன். ஏ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் அடுத்த வரி என்னவா இருக்கும்? ABCD. பதில் போடுங்க. ஓகே, சரியான பதில்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் சரியான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சிறப்பா இருக்கு மாணவர்களே. ஆக இந்த குறள் உங்களுக்கு விளங்குது. இந்த குறளுடைய பொருள் கண்டிப்பா விளங்கும்னு நான் நம்புறேன். ஏ சரியான பதில் பாத்தீங்கன்னா ஏ. பாருங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதுதான் சரியான விடை. சரியா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பொருள் பார்க்கலாமா? அதோட பொருள் பாத்தீங்கன்னா, ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் முழுமையாக யோசித்து திட்டமிட்டு செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் பாதி வழியில் யோசிக்கலாம் என்று நினைப்பது ஒரு பலவீனமான ஒன்றாகும். சரியா மாணவர்களே? ஓகே, சிறப்பா நிறைய பேர் பதில் சொல்லிட்டீங்க. மிக்க நன்று. அடுத்த கேள்வி, அதாவது இறுதியான கேள்வி, இறுதி கேள்விக்கு போலாமா? ஓகேவா மாணவர்களே? சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்று, மிக்க நன்று, சிறப்பு. அடுத்தது போலாம்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த கேள்விக்கு போலாமா? எல்லாம் ஓகே போடுங்க மாணவர்களே. அடுத்த கேள்விக்கு போலாம்னா ஓகே போடுங்க. ஐந்தாவது கேள்வி பார்க்கலாமா? இன்னும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க மாணவர்கள். நான்காவது கேள்வியோட விட பாத்தீங்கன்னா ஏ, எண்ணுவம் என்பது இழுக்கு. சரியா? அடுத்தது போலாம். ஐந்தாவது போலாமா? ஓகே. ஓகே, அடுத்தது ஐந்தாவது கேள்வி. கேள்வி 5. கீழ்காணும் திருக்குறளின் பொருளுக்கு ஏற்ற திருக்குறளை தெரிவு செய்க. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சொல்றேன். ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். விடைகள் பார்க்கலாமா? விடை பார்க்கலாமா? ஓகே.
ஏ பாத்தீங்கன்னா முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். பி செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். சி எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். டி எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. ஆக ஏபிசிடி கே எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரியான விடை பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். சரியான பதில் என்ன மாணவர்களே? சரியான பதிலும் பாக்குறேன், அதே சமயம் தவறான பதில்களையும் வந்து நான் நிறைய பாக்குறேன். சரியான பதில் சொல்லுங்க மாணவர்களே. ஓகே, ஓகே, சரியான பதில் பாத்தீங்கன்னா பி. நிறைய மாணவர்கள் வந்து சரியா பதில் சொல்லியிருக்கீங்க. பி. வாழ்த்துக்கள் மாணவர்களே, நன்று, மிக்க நன்று. அதாவது ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். குறள் பாத்தீங்கன்னா சரியான குறள் பாத்தீங்கன்னா செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உளம் கொளல். இதுதான் வந்து சரியான குறள். ஓகேவா மாணவர்களே? செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதாவது ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை உள்ளுணர்ந்து அறிந்தவனின் எண்ணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து சரியான குறள், இந்த பொருளுக்கான சரியான குறள். சரியா? ஓகே, மிக்க நன்று மாணவர்களே. ஆக இந்த கேள்வி 5 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து சரியான பதில்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்று மாணவர்களே. ஓகே, இது வரைக்கும் இந்த வகுப்புல வந்து பார்த்தோம் இல்லையா, திருக்குறள்கள் வந்து 15 திருக்குறள்கள் வந்து நம்ம பார்த்தோம். 15 திருக்குறள்கள் வந்து நம்ம பார்த்து முடித்து விட்டோம். ஆக மாணவர்களே, இந்த 5 கேள்விகளும் வந்து உங்களுக்கு இந்த 5 கேள்விகளுக்கு வந்து நீங்க சிறப்பா பதில் அளித்திருக்கீங்க. மிக்க நன்று மாணவர்களே. ஓகே, ஒன்னும் நம்ம வந்து 15 திருக்குறளும் வந்து மீண்டும் ஒரு முறை பார்த்துருவோமா? ஓகே, பாத்தீங்கன்னா மாணவர்களே, அதுக்கு முன்பதாக இந்த திருக்குறள் வகுப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை இரவு 8 to 9 வரை நடைபெறுகின்றது. இந்த வகுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்காக திருக்குறள் போட்டியை முன்னிட்டு வந்து இந்த திருக்குறள் வகுப்பு வந்து நடைபெறுகின்றது. ஆக மாணவர்களே, தவறாமல் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு இந்த போட்டியிலும் கலந்து நீங்க சிறப்பாக பங்கு பெற வேண்டும். சரியா? இந்த வகுப்பை பற்றிய தகவலை வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த நபரிடம் மாணவர்களிடம் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வகுப்புல வந்து ஜாயின் பண்ணி நன்மை பெற செய்யுங்க. சரியா? பதினைந்து திருக்குறள்கள் வந்து நம்ம இன்றைய வகுப்புல வந்து நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாமா? ஓகே, ஒரு ரீகேப் போலாமா? ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஆசிரியர் குறள் படிச்சுட்டு அதோட பொருளை வந்து நான் உங்களுக்கு படிக்கிறேன். சரியா மாணவர்களே? ஓகே, இந்த வகுப்பில் கலந்து கொண்டு மாணவர்களே உங்களுடைய பங்களிப்பை வழங்கியதற்கு மிக்க நன்றி மாணவர்களே. சிறப்பு, மிக மிக சிறப்பு. ஓகே, ஒவ்வொன்றாக நம்ம வந்து பார்த்துருவோம். 15 திருக்குறள்களை வந்து இன்னைக்கு நம்ம படிச்சோம் இல்லையா? இந்த திருக்குறள்களை வந்து ஒவ்வொன்றாக பார்த்துட்டு இந்த வகுப்பு வந்து நம்ம வந்து நிறைவு செய்வோம். சரியா? ஓகே, பாருங்க. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. பொருள் பாத்தீங்கன்னா உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பதே அறிவாகும். சரியா? அடுத்த குறள். ஓகே, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நமக்கு ஒருவர் செய்த உதவியை நாம் மறக்க கூடாது, அதுவே அறம். ஆனால்
ஒருவர் நமக்கு செய்த தீங்கு